தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு மிகப்பெரிய ஆப்பு வைக்கிற வகையில மனைவி சங்கீதா அவங்க வெளியிட்டிருக்கிற ஒவ்வொரு அதிர்ச்சிகரமான விஷயங்களானது விஜய் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நபரா அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக மக்கள் மத்தியில இப்போ ஒரு மிகப்பெரிய பூதாகாரமா வெடிச்சிருக்கு. மனைவி சங்கீதா அவங்க வந்துட்டு இப்போ தனக்கு உடனடியா விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல இப்போ விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நபர் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லி இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மனைவி சங்கீதா அவங்க மனு தாக்கல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்துட்டு விஜய் அவர்கள் ஒரு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவுல இருந்ததா சொல்லியிருக்காங்க. இதை தான் நேரடியா பார்த்ததுனால விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவங்களுக்கும் அவங்களுடைய வீட்டுல ஒரு மிகப்பெரிய சண்டையே நடந்ததா சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு விஜய் அவர்கள் திருமணத்தை மீறிய அந்த உறவை இதோட முடித்துக் கொள்வதாகவும் இனி இது மாதிரியான தவறுகள் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு. ஆனா வெறும் வார்த்தைகளால சொல்லிட்டு அதன் பிறகு அந்த நடிகையோட தொடர்புல இருந்திருக்காரு. இதனால 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு விவாகரத்து செய்யறத பத்தி வழக்கறிஞர்கள்கிட்ட ஆலோசனை செஞ்சதா சொல்லியிருக்காங்க. ஆனா தன்னுடைய பசங்களுடைய படிப்பு எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுடைய மனசும் எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தன்னுடைய முடிவை மாத்தி விவாகரத்து விஷயத்தை தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ கணவன் மனைவி உறவுல விஜய் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டதா சங்கீதா அவங்க பரபரப்பா புகார் அளிச்சிருக்காங்க. 2021ஆம் ஆண்டுல இருந்தே விஜய் அவர்கள் பல்வேறு வார்த்தைகள் மூலியமா தன்னை கீழ்த்தரமா அவமானப்படுத்தி இருக்கிறதாகவும் தன்னை ஒரு பெண் அப்படிங்கறது கூட பார்க்காம தன்னை பத்தி ரொம்பவே தப்பா பேசி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரே வீட்டுல விஜய் அவர்கள் நடிகையோட தனிமையா இருந்ததாகவும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா சங்கீதா அவங்க அந்த மனுவுல தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த மோசமான நபரோட இனி என்னால வாழவே முடியாது அப்படிங்கிறதுக்காக மனைவி சங்கீதா அவங்க வந்துட்டு இப்போ செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் சங்கீதா அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்கிற ஒவ்வொரு அதிர்ச்சிகரமான விஷயங்களும் தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சங்கீதா அவங்க சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.